ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ 3 வந்திருக்கு. இந்த ப்ரொமோ 3 பார்த்து நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருப்பீங்க. நிறைய பேர் இன்னும் ப்ரொமோ 2 பார்த்து கன்ஃபியூஸ்லேருந்து வெளியே வரல. அதுங்களே ப்ரொமோ 3 போட்டு நம்மளை டென்ஷன் பண்ணி விட்டாங்க. சரி, இப்போ இந்த ப்ரொமோ 2க்கும் ப்ரொமோ 3க்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் ப்ரொமோ 1க்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த ப்ரொமோ 1க்கு ப்ரொமோ 2க்கும் ப்ரொமோ 3க்குமே முதல் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ப்ரொமோ 1ல் நடந்த விஷயங்கள் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சுது. அந்த டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் 2 வந்துட்டு அதிரடியாக கைப்பற்றியது நம்மளுடைய ரயான். சரியான ஸ்ட்ராட்டஜி, பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி. உண்மையிலே அவருக்கு ஹேட்ஸாக தான் கொடுக்கணும். பட் கொஞ்சம் ஒரு விஷயம் நெருடலாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த முத்துக்குமரன் டீமில் இருக்கவங்கள அடித்தாரே, அது தேவையில்லாததோ, அதை கொஞ்சம் தள்ளி போட்டு அவங்கள அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா முத்துக்குமரனே அதை வந்து வாயால் சொல்லிட்டார் ரயான் முன்னாடி. நான் ஆக்சுவலாக வந்து வேறு ஸ்ட்ராட்டஜி போட்டு இவன் என்னை தொடமாட்டான்னு நினச்சேன் அப்படின்றார். இல்லைன்னா இவர் வந்து ரயானை கூட தொட்டிருக்கலாம். பட் அவர் அதை நினைக்கல. ஃபஸ்ட்டு நம்ம 5 பேர் வந்து இவங்களை அட்டாக் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறமா பண்ணிக்கலான்ற மாதிரி பிளான் போட்டார். அது சாஞ்சது. அதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வந்து நம்ம ரயானும், 2வது இடத்துக்கு வந்து நம்ம சௌந்தர்யாவும், 3வது ஜாக்லின், 4வது பவித்ரா, 5வது மஞ்சரி வந்தாங்க. இப்போ இந்த ப்ரொமோ 2 and 3 இந்த 3ல் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வருது. இதில் வந்துட்டு முத்துக்குமரன் வந்துட்டு ஒரு முரண்பாடான ஒரு கருத்தை வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. முத்துக்குமரன் வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஸ்ட்ரென்த்து எல்லாமே 2வது, எனக்கு தேவையானது அந்த 0ல் இருக்கிற 3 பேர் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாரு. இந்த ப்ரொமோவில் பார்க்கும்போது 0ல் யார் இது வரைக்கும் பாயிண்ட்டே இல்லாமல் இருக்காங்கன்னா தீபக், முத்து, விஷால். இப்போ மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கோர் போர்டில் 0ல் இருக்கிறவங்க அப்படின்னா இப்போ நீ வந்து தீபக், விஷால் இருக்கும்போது நான் கூட சேர்ந்துருக்கலாமே, ஏன் என்னையே சேர்க்கலைன்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அப்போ முத்து வந்துட்டு விஷாலை நான் தனியாக கூப்பிட முடியாது, ஏன்னா விஷால் வந்துட்டு அருணுக்கு எதிராக வந்து விளையாட மாட்டான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை வைக்கும்போது, ரயான் வந்துட்டு எப்பயுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா முத்துக்குமரன் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னால் அதை வந்து தப்புன்னு சொல்கிறதுல தான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். இப்போ கேப்டன்ஷிப் டாஸ்க்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டார், ஒரு டீல் மாதிரி போட்டது. அதை வந்து ஜாக்லின் மீறினாங்க. அதையே வந்து நீ போட்ட ஸ்ட்ராட்டஜி தப்புன்னு அன்றைக்கி ரயான் வந்து பேசினார். அப்புறம் விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ரயான் வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு போனார். இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னால், அதாவது ஸ்ட்ராட்டஜி எதாவது இருக்கான்னு போய் நம்ம ரயான் போய் முத்துக்குமரில் கேட்பார், வாங்கிப்பார். ஆனால் இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். அதனால ரயான் மேலே நிறைய பேர் கோவங்கள். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ரயான் மேலே ஒரு கண்ணு வைக்காமல் இவர் என்ன பண்ணிட்டார்னா, இந்த டீம் நம்மளை ஒன்றும் பண்ணாது, ஃபஸ்ட்டு அந்த டீமை சாய்க்கலான்னு போது தான் ரயான் வந்து ஆப்படிச்சார். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரயான் கிட்ட வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் இந்த முத்துக்குமரன். இல்லைனா கண்டிப்பாக தூக்கி சாப்பிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான், கொஞ்சம் ட்ரஸ்டபிள் இல்லாத ஒரு பர்சன் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவர் என்ன சொல்கிறார் ரயான் வந்துட்டு, நீ என்ன சொல்கிற, விஷால் கூப்பிட்டா தனியாக வரட்டும், நீ எப்படி நீ சொல்கிற, அவங்க 2 பேரையும் வந்துட்டு பிரிக்க முடியாதுன்னு எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு விஷாலை கூப்பிட்டே வந்து சொல்கிறார். நீ வந்து கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்கிறான், உங்கள் 2 பேரும் கூப்பிட்டா வரமாட்டான், நீ வந்து அருணுக்கு ஆப்போசிட்டாக நீ விளையாட மாட்டேன்னு சொல்கிறான்னு சொல்லும்போது அவர் பெரிய இவர் எப்பயுமே வந்துட்டு முத்துக்கு ஆப்போசிட்டாக இவரும் சரி அருணும் சரி எல்லாம் பண்ணுறது இல்லையா மண்டே ஆட்டுறாரு. நான் வந்து அருணுக்குலாம் ஆப்போசிட்டாக பண்ணியிருப்பேன், முத்துக்குமருக்கு கரெக்டாக இது பண்ணியிருப்பேன்ற மாதிரி மண்டே ஆட்டுறாரு. இல்லை தெரிஞ்ச விஷயம் தானே, ஒருத்தன் சிக்கனானா என்னென்ன பண்ணுவீங்கன்னு அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு முத்து வந்து டென்ஷன் ஆகிட்டு கத்துறாரு, நான் அதை நான் யோசிச்சேன்டா, அதை நீ எப்போ தப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். இதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்துச்சு. அது கேட்குறப்ப ரயான் வந்துட்டு இப்போ விஷால் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்கிறதே பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அவர் வைக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, முத்துக்குமரன் என்ன யோசித்தாலும் இவருக்கு என்ன, இவர் எதுக்கு தேவையில்லாமல் முந்திரிக்கட்டமாக உள்ள வரான்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு எனக்கு அந்த நேரத்தில் இந்த டீம் சரின்னு தோணுச்சு அப்படின் போது மஞ்சரி வந்து ஒரு பயங்கரமான கொஸ்டின் கேட்குறாங்க. என்னென்னா, இந்த டீம் சாஃப்ட்டுன்னு தோணுச்சா இல்லை சரின்னு தோணுச்சா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே வந்து திரும்ப வந்து டீமாக பிரிஞ்சிருப்பாங்க. எனக்கு ஒரு 3 பேராக மேபி பிரிஞ்சிருக்கலாம், இல்லை 4 பேராக பிரிஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு. அதில் வந்துட்டு மஞ்சரி வந்து சாஃப்டான டீம் சொல்லிட்டு அதில் வந்துட்டு முத்துக்குமரன் அவங்க டீம் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. முத்துக்குமரனுக்கு பாயிண்ட் வரதுக்கு ஏதோ சம்திங் பண்ணியிருப்பார் போல இருக்குது. அதனால் மஞ்சரி டென்ஷனாக இருக்காங்க. இதுதான் எனக்கு தோணுது. சரி, உங்களுக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண. பாய் நண்பர்களே.